டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு. டாக்டர் அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் 15 அக்டோபர் 1931 அன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கல்விக்கும் அறிவுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் தனது பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் முடித்து திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு மதராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி (MIT) இல் வான்வெளி பொறியியல் படித்தார். அவரது தொழில் வாழ்க்கை ISRO மற்றும் DRDOவில் தொடங்கியது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான SLV-3 ராக்கெட்டை வெற்றிகரமாக உருவாக்கியதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அதனால்தான் அவரை இந்தியாவின் மிசைல் மேன் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். 2002 முதல் 2007 வரை அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். அவர் மக்கள் குடியரசுத் தலைவர், பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று பிரபலமானார். ஏனெனில் அவர் எப்போதும் இளைஞர்களுடன் நெருக்கமாக இருந்தார். அவர் எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகம் உலகம் முழுவதும் வாசகர்களை ஊக்குவித்தது. 2015 ஜூலை 27 அன்று மாணவர்களுக்கு சொற்பொழிவு வழங்கும் போது அவர் இதய நோயால் காலமானார்.